என்னடா இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கடா? இங்க பண்ணலாமா? பண்ணலாம் தாத்தா. Come on. 55. அப்படிதான் பண்ணுங்க தாத்தா. 10. அப்படிதான் பண்ணுங்க தாத்தா. அப்படிதான் விட்டுறாதீங்க. 250. அப்படிதான் தாத்தா, விட்டுறாதீங்க. நானும் 10 நாளா வாக்கிங் போறேன், உடம்பு குறைய மாட்டேங்குதா? தாத்தா வாக்கிங் போனா மட்டும் எப்படி உடம்பு குறையும்? கொஞ்சம் சாப்பாட்டையும் குறைக்கணும். சின்ன பசங்க சகவாசத்தை முதல்ல நிப்பாட்டும். இல்ல உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், நம்ம நாட்டோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். கொஞ்சம் குறைக்கலாமே. குறைக்கணுமே, இந்த வாங்கிக்க. அப்படியே ஓடி போயிரு. சாப்பாட்டை குறைக்க சொன்னா தாத்தா இப்படி குறைக்கிறாங்களே. தம்பி, நாளையிலேருந்து ஒரு அளவா சாப்பிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன்டா. ஒரு அளவா? ஆமா, ஒரு அளவா. பார்த்து தாத்தா, உலகத்திலே பெரிய பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க தாத்தா. அங்க வருங்க. ஓ இவன, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த கோஷ்டிடா இவன். என்னடா முறைக்கிற? தாத்தா நம்ம போல போய் நாரிட்டு கிடக்கு, இதுல நீங்க வேற. என்னமா தெரியலடா, இவனுங்களை பார்த்தாலே எனக்கு நக்கலா தான் இருக்கு. ஓஹோ, இப்ப பாரு வேடிக்கை. இந்த காலத்துலயும் வெக்கமே இல்லாம பைபிளை தூக்கிட்டு சுத்துறாங்க பாரு. இந்த பைபிளோட மகத்துவம் தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே அதிகமாக வாசிக்கப்படுற ஒரே புத்தகம் இந்த பைபிள் மட்டும்தான். அதிகமாக அச்சிடப்பட்ட புத்தகமும் உலக சரித்திரத்திலேயே பைபிள் மட்டும்தான். உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகமும் பைபிள் மட்டும்தான். அதிகமாக விற்பனை ஆகிற புத்தகம்னு பார்த்தா அதுவும் இந்த பைபிள் தான். எல்லா புத்தகங்களுக்குமே கொஞ்ச காலம்தான் புகழ் இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட 4000 வருஷமா தேடப்படுற ஒரே புத்தகம் பைபிள் மட்டும்தான். கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல கூட பல வருஷமா புகழ் குறையாம அவார்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறதும் இந்த பைபிள் மட்டும்தான். ஏன்னா இது அண்ட சராசரத்தையும் படைச்ச ஒரே கடவுளுடைய வார்த்தை. இப்பேற்பட்ட புஸ்தகத்தை கையில எடுத்துட்டு போறதுக்கு நான் ஏன் சார் வெக்கப்படணும்? இன்னும் இந்த பைபிளை நம்பாம வாசிக்காம இருக்கோமேன்னு நீங்க தான் சார் வெக்கப்படணும். என்னடா இது, நாம அவனை முக்க பண்ணலான்னு பார்த்தா அவன் நம்மள டக் அவுட் பண்ணிட்டு போயிட்டானடா. நம்மளையா? உங்களை? ஏய் தம்பி, எங்கேயாவது போய் ஒரு பைபிளை வாங்கிட்டு வாடா. என்னது பைபிளா? ஆமாடா, என்னமா கின்னஸ் ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறாங்க. அப்படி என்னதான் அந்த பைபிள்ல இருக்குதுன்னு படிச்சு பார்த்துருவோம். கமான். சொத்தெல்லாம் சுகமெல்லாம் நிலையாகுமா? அன்பிற்கு அதுவெல்லாம் ஈடாகுமா? உலகத்தின் நட்பெல்லாம் நட்பாகுமா? பரிசுத்த வாழ்க்கைதான் தப்பாகுமா? உப்பாக வாழ்வதே என் பாக்கியமே.